பத்து இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சாணக்கியா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்காரங்கள். நான் எப்பொழுதுமே சொல்வேன், சாணக்கியா நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல விதமான சஜஷன் எல்லாமும் கொடுக்குறாங்க அந்த கமெண்ட் செக்ஷனில். இன்றைக்கி நம்ம சாணக்கியா நேயர்களுக்கு அஃப்கோர்ஸ் நான் ரங்கராஜ் பாண்டேக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருண் அவர் தான் எல்லாம் இங்கே பண்ணுறது, டெக்னிக்கல் இன்சார்ஜு, டாபிக் இன்சார்ஜு, அட்வைஸு எல்லாமே அவர் தான். இந்த மழையிலையும் இந்த கொட்டுற இதுலேயும் சென்னை ஆஃபீஸில் அவர் தன்னோட என்ன சொல்கிறது வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்குற டாபிக் எப்போதுமே ஒரு விதமான வியர்த்தமாக, கிரிட்டிசிசமாக, நம்ம ஒன்றுமே பண்ணல, ஐயோ இதுவே நடக்கலை அதுவே நடக்கலைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு மாறுதலாக இன்னைக்கு நம்ம பண்ண கடந்த காலத்தில் ஒரு 10-12 வருஷத்தில் ஒரு 7 மேஜர் அச்சீவ்மெண்ட் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக அதை பற்றி பேசணும், அதை பற்றி எல்லா இடத்துலையும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறையா ஆஃப் த அச்சீவ்மெண்ட் பாலிட்டிக்ஸ்குள்ளே போய் ஒரே கலட்டாகிடுது. ஆனாலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். முதல்ல அச்சீவ்மெண்ட் ஜிஎஸ்டி. நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1900 லேட் 70s early 80s நான் கல்கட்டாவில் இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோட இவர் தான் டீச்சர், முன்னாடி டீச்சராக இருந்தவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், அசோக் மித்ரான்னு. அதுக்கப்புறம் அஷ்யம் தாஸ் குப்தான்னு ஒருத்தர் வந்தார், அது வேறு விஷயம், அதுக்கு வரலாம். இந்த அசோக் மித்ராங்கிறவர் என்ன அப்போ ஒரே ஐடியா இந்த சேல்ஸ் டேக்ஸ் தான் இருந்தது, ஜிஎஸ்டிலாம் கிடையாது. ஆனாலும் இந்த கம்யூனிஸ்ட் என்னமோ இந்த சேல்ஸ் டேக்ஸ் நிறைய வரதில்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஒரு சர்வே பண்ண பார்த்தாங்க. ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் தட். அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அது எல்லா ஸ்டேட்லேயுமே பொருந்தும்னு பின்னாடி தெரிய வந்தது. 40% கிட்டத்தட்ட கவரேஜே இல்லை. யார் இந்த சேல்ஸ் டேக்ஸ் இது குட்டி குட்டி ஷாப்ஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, அப்புறம் இப்போ ப்ரொடியூசிங் யூனிட்டு சின்னதெல்லாம் அது கவரே பண்ணல. அது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் போய் அங்கங்கே பணத்தை வாங்கிட்டு அவங்க இதை விட்டுருவாங்க. அதனால் சர்க்காருக்கு வர வேண்டிய பணம் தனியார்களுக்கு போயின்னு இருந்தது. இது பின்னாடி கேள்விப்பட்டதில் ஹைதராபாத்தில் சேல்ஸ் டேக்ஸ் கமிஷனர் சொன்னார், இங்கேயும் அதே கதை தான் சார், இங்கேயும் 30-40% கவரேஜே இல்லைன்னு. இனியும் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்லேயும் ரொம்ப மோசடி. அதாவது என்ன, வெளியில் ஹவுஸ் ஃபுல்லும் போர்டு இருக்கும், எட்டி பார்த்தா உள்ள தேட்டருக்குள்ளே 6 பேர் தான் உட்காந்துருப்போம். அது அத்தனை அமௌண்ட்டை நாங்கள் இது செலவு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு காமிப்பாங்க. கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளை பணத்தை மாற்றிப்பாங்க. அதனால் அதுக்குரிய ஃபுல் டேக்ஸும் கட்டிடுவாங்க. அதனால் ஒரே விஷயமே நல்லா இல்லை மொத்தத்தில். ஸோ அதனால் ஜோதிபாபு வாஸ் ஆல்சோ வெரி அப்செட். அப்போ சிபிஎம் தான் இருந்தது அங்கே, யுனைடெட் ஃப்ரண்ட், லெஃப்ட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஜோக் என்னென்னா, ஒரு தடவை ஜோதிபாபு சொன்னார், எனக்கு எவ்வளோ பேர் இந்த லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கான்னே தெரியாதுன்னு. என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஜோதி பட்டச்சாரியார்னு, அவர் லேபர் பார்ட்டி ஒன்று நடத்திட்டு இருந்தார். அவரே ஒரு ஒய்ஃப் கூட அதுக்கு ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். அவர் கார் டிரைவர், அவ்வளோதான். அவர் அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவார். ஆனால் பெங்கால் முழுக்க நாளைக்கு எங்கள் கட்சி பந்து அனௌன்ஸ் பண்ணோம், அது ரொம்ப இனியா. அந்த மாதிரி நிறைய கட்சியில் சேர்ந்து அதில் மேஜர் டாமினன்ட் சிபிஎம் தான். அப்போ அப்செட் ஆகிட்டார். ஸோ அதனால் வி வாண்டட் அ ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த டாக்ஸஸ். அது அப்போ மன்மோகன் சிங் அப்போ இதாக வந்தார், என்ன சொல்கிறது, சென்ட்ரலில் இது எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார். அப்போ
அப்புறம் தான் ஆர்பிஐ கவர்னர் ஆனார். அவரும் ரொம்ப அதுக்கு ஆதரவு தந்தார் இந்த ஐடியாவுக்கு. ஸோ அதனால் அஷிம் தாஸ் குப்தான்னு ஒரு எம்ஐடியில் படித்த ஒரு எக்கனாமிஸ்ட்டு, அவரை கூப்பிட்டு, அவரும் ப்ரோ லெஃப்ட் தான், அவர் தான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணது எதுக்கு, ஜிஎஸ்டிக்கு. அதனால் ஊரில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும், அவங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து சரித்திரமே தெரியாது, பூகோளமும் தெரியாது, அவங்களுக்கும் சொல்லணும். ஜிஎஸ்டிக்கு முதல்ல உறுதுணையாக இருந்தவர் வந்து ஜோதி பாசு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் ஆச்சு, அது பெரிய கதை. அது அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இல்லை. அப்புறம் 2014லேருந்து 16 17லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி டிராஃப்ட் இருந்தது, அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போச்சு. பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து அதுக்கு சப் கமிட்டி அமைச்சது. அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு மகத்தான டெவலப்மெண்ட் வந்து இந்த ஜிஎஸ்டி. ஒரு 22 சட்டங்கள் இந்த ஸ்டேட் லெவலில் இருந்தது. எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தோம். யூரோப்பியன் யூனியன் ஃப்ரான்ஸில் ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட சொன்னார், நாங்கள் என்ன பண்ண முடியலையோ 40 வருஷமாக நீங்கள் பண்ணிட்டீங்க சார்னு. இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அத்தனை ஸ்டேட்ஸு, அத்தனை லாங்குவேஜஸ்ஸு, அத்தனை கல்ச்சர்ஸு, அத்தனை டைப் ஆஃப் பேக்ரவுண்டு. பட் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அதோடு இல்லாத கடந்த ஒரு 8 வருஷமாக நல்லா இந்த கவுன்சில் அமைச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்காங்க, சென்டரும் அதில் இருக்குது. இது வந்து மோரர்லெஸ் யுனானிமஸாக அங்கே பண்ணுற டிசிஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது, டிஃபெக்ட் இல்லைன்னு சொல்லவே முடியாது, டிஃபெக்ட் இல்லாத சிஸ்டமே கிடையாது எங்கேயுமே. இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி. ஆனாலும் அதை கொண்டு வந்து அதை நிலப்பாட்டி அதை கடந்து போகணும். நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும், குட்டி குட்டி வியாபாரிகள்லாம் வந்து முன்னாடி வரி பற்றி கவலையப்பட மாட்டாங்க, வரிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்களெல்லாம் இப்போ வந்து கவரேஜ் பண்ணாங்க, அவங்களெல்லாம் தே ஆர் ஆல் இன்டகிரேட்டட். ஸோ அதனால் ஃபார்மலைசேஷன் ஆஃப் த எக்கானமியும் நல்லா நடக்கிறது. நிறையா பேஸ் வந்து பெருசாகிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள் who are joining in GST is also அதுவும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய முக்கியமான அச்சீவ்மெண்ட்டு. இதை பற்றி நிறைய இடத்துல யாரும் பேசுறதில்ல. எல்லாரும் வந்து அதோட குறைகள் குற்றங்கள் அது நம்ம ஊரில் எப்போதுமே வழக்கம். எதுலேயுமே குறை சொல்கிறது வந்து டப்புன்னு வந்துடும். அதனால் அது அப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து ரயில்வேஸ். இப்போது 1992க்கு முன்னாடி நீங்கள் ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா, வயசானவங்க நிறைய பேர் இருப்பீங்க இங்கே, அப்போ அவங்க போயிருந்தீங்கன்னா அந்த கருப்பு கோட்டு போட்டுன்னு ஒருத்தர் டிடிஇன்னு டிக்கெட் செக்கர், அவர் தான் எக்ஸாமினர், அவர்கிட்ட வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி ஏதாவது அமௌண்ட்டு கொடுத்து உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் வந்து அது என்ன சொல்கிறது, உட்கார்றதுக்கு சீட்டு கிடைக்கும், அப்புறம் வந்து படுத்துக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் 92 93க்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இதாக இருக்கார் ரயில்வே மினிஸ்டர், அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் ஜென்ரல் மேனேஜர்ஸுக்கெல்லாம் யார் எந்த இடத்துல டிடியாக போடணுன்னு. ஏன்னா அந்த டிடி உத்தியோகம் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு ஆல் டைம் மணிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டது. எல்லாருக்கும் நிறைய பணம் கிடைக்கும், அதை ஷேர் பண்ணிப்பாங்க எல்லாரும். அது பயங்கர பிரேபரி பிஸ்னஸ் அது. ஆனால் அதுக்கப்புறம் அது சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது 92 93ல். ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி, குட்டி கம்பெனி ஹைதராபாத்தில் இருந்தது. அது பெரிய இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் பண்ணலை, ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் பண்ணிது இந்த சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் வந்து புக்கிங்கெல்லாம் வந்து இன்டர்நெட்லேயே பண்ணலான்னு வந்தது. பல வகையான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஆச்சு. இப்போ என்னடான்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்கிறார் வந்து, அந்த பிரிண்டர் டிக்கெட் கூட வேணாம் சார், இந்த மொபைலில் வந்து காமிச்சா போகிறோம் அந்த இது டிக்கெட்டோட இதை ரெக்கார்டிங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு வந்துடுது. இதுலேயே எத்தனையோ இது இருக்குது. பெஸ்ட்டுன்னு எதுவுமே வந்து பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்ட் சிஸ்டம்னே கிடையாது. 100% பர்ஃபெக்ட் ப்ளம்பிங் பண்ணால் உடஞ்சி போயிடும் அங்கங்கே. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ளம்பரே சொல்லுவோம், இந்த கொஞ்சம் கேப் கொடுக்கணும் சார், கொஞ்சம் விட்டு வைக்கணும். அந்த மாதிரி 100% பர்ஃபெக்ட் இல்லை அது.
இது இதில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னென்னக்கு வருதோ அதனால் மகத்தான புரட்சியை உண்டு பண்ணிடுது இது. இந்தியன் ரயில்வேஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு. அத்தனை காம்ப்ளிகேட்டட் ரயில்வே சிஸ்டம் இது. இது சும்மா கொஞ்சம் 4 ஸ்டேஷன் இருக்கிறது, 3 ஸ்டேஷன் இருக்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ரயில்வேஸ் பற்றி படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளில் ரயில்வேஸ் வந்து ஒரு வருஷத்தில் ஏர்வேஸ் எடுத்துன்னு போகிறாள் ஏரோப்ளைன்ஸ். அத்தனை பேசஞ்சரை ஒரு நாளில் வந்து அது ஏறி இறக்கிறது. இட்ஸ் நாட் அ ஜோக். அதனால் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா. எல்லா கண்ட்ரிலேருந்தெல்லாம் குட்டி குட்டி கண்ட்ரிலேருந்தெல்லாம் கூட வந்து இதை பற்றி படிக்கிறாங்க. நம்ம ரயில்வேஸ் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இது 2வது. 3வது வந்து பாஸ்போர்ட். அந்த காலத்தில் பாஸ்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய போலீஸ் வரணும், வெரிஃபிகேஷன் உண்டுமோ, அப்புறம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணோம். ஒரு ஏஜென்ட் இல்லாத பாஸ்போர்ட்டே பண்ண முடியாது. பாஸ்போர்ட்னாலே ஏஜென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏஜென்ட்லெஸ் முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து மாறி டிசிஎஸோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி இந்த பாஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் மாறித்து. இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாகவே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போகலாம். ஒன்றும் ஏஜென்ட்டே வேண்டாம். ரொம்ப நிலைமை வந்து மாறிடுது கம்ப்ளீட்டாக. அப்போ பாஸ்போர்ட் பண்ணுறவனே இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் போயிட்டு 3 நாள்லேயே வந்து எனக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் வந்துடுத்து சார் பாஸ்போர்ட்டுங்கிறோம். அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ஹஸ் சேஞ்சுடு. ரொம்ப நல்ல விதமான இது டிசிஎஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா பாஸ்போர்ட் கேந்திராவையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இதில் வந்து இன்னொன்று வந்து ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து பார்த்து இது இப்போ இது போலி பாஸ்போர்ட்லாம் பண்ண முடியாத பிரகாரம் ஓரளவுக்கு இது இதுலேயே அகெயின் கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம பண்ணியிருக்கிற இந்த விஷயம் வந்து மகத்தான விஷயம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இப்போ கார்பரேஷனாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், இன்டர்நெட் மூலமாகவே நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணிடலாம். நீங்கள் போகவே வேண்டாம் ஆஃபீஸ்க்கு. அப்போல்லாம் வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு போகணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், வாட்டர் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அங்கெல்லாம் போகணும். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போகணும். அங்கெல்லாம் போய் டேக்ஸ் கட்ட போனால் உட்காந்துருப்போம். அந்த கிளர்க்கு அவனுக்கு வந்து பிரேக் பண்ணோம். இது ஒரு வேடிக்கை என்னன்னா, நம்ம ஊரில் நம்ம பணம் கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும். இல்லாட்டா நாளைக்கு வாங்க சாருமோ, மத்தியானம் வாங்க சாருமோ, இந்த மாதிரிலாம். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஸ்டாண்டர்டைஸ் ஆகி நிறைய பெரிய முனிசிபாலிட்டிலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராப்பர்ட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு, ஏரியாலாம் போட்டு, பக்கா ஹவுஸா, கச்சா ஹவுஸா, ஏசி இருக்கா, சிமெண்ட் இருக்காலாம் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் வரும். அதனால் பீப்புள் அந்த அமௌண்ட்டை கட்டிடலாம். இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னென்னா, சில சமயம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, நிறைய அமௌண்ட்டே கட்டிடுவாங்க. இந்த அரசாங்கத்தோட வம்பே வேண்டாம். இப்போ 4000 ரூபான்னு வந்ததுன்னா 4500 கட்டக்கூட பீப்புள் ஆர் ரெடி. 90-95% பீப்புள் ஆர் லா அபைடிங். தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு எனி ஹேசல்ஸ். அதனால் இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. 5வது பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கில் வந்து முன்னாடிலாம் பேங்க்குக்கு போய் அங்கே உட்காந்து அங்கே டைம் இருந்தால் எக்கனாமிக் டைமையோ இல்லாட்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பிரான்ச்சில் போட்டிருந்தா அதை படிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த பேங்க் பாஸ்புக்கை ஃபில்அப் பண்ணோம். அவங்க வந்து நாளைக்கு வாங்க சாருமோ, அதெல்லாம் நடந்து அது கையால் எழுதி தருவாங்க. சில இடத்துல புரியாது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு. இந்த மாதிரிலாம் இருந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன் ஆச்சு. அது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இன்னொரு தரம் செப்பரேட்டாக பார்க்கலாம். 1990 வந்து ரங்கராஜன் கமிட்டி போட்டாங்க கம்ப்யூட்டரைசேஷன். யூனியன்லாம் டூத் அண்ட் நெயில் அப்போஸ்ட். அப்போ குருதாஸ் தாஸ் குப்தான்னு என்னோடய ஃப்ரெண்டு, நல்ல மனுஷர். ஆனால் வந்து ரொம்ப தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன்லாம் ஒர்க்கே ஆகாது அப்படின்னாரு. அப்புறம் இதெல்லாம் வந்து எலீட்ஸுக்குன்னார். நான் சொன்னேன், இந்த எலீட்லாம் சொல்லாதீங்க சார். நம்ம எதை எலீட்டுன்னு நினைக்கிறோமோ அது கடைசியில் பார்த்தா மாசஸ்க்கு வந்துடுறது. ஒரு உதாரணம் சொன்னேன். ரெடிமேடு வந்தது முதல்ல இந்தியாவில் 1960 67 கொஞ்சம் பிக்கப் ஆச்சு நல்லா. அப்போ வந்து எல்லாரும் வந்து ரெடிமேட் இஸ் ஒன்லி ஃபார் த ரிச்சர் குரூப்.
நாட் ஃபார் த ஆர்டினரி பீப்புளெலாம் சொன்னாங்க. கொஞ்ச நாள் இப்போ என்ன ஆச்சுன்னா, ரெடிமேட் இஸ் ஃபார் த பூரர் குரூப்னு ஆயிடுது. அவன் ஒரு டிஷர்ட் ரெடிமேடில் வாங்குறான். அதில் என்னமோ ஹார்வர்டு யூனிவர்சிட்டின்னு எழுதியிருக்கு, சிகாகோன்னு. அதெல்லாம் போனது கூட இல்லை. அது எங்கே இருக்குன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் சும்மா அது ஒரு இதை போட்டு எல்லாம் போகிறாங்க. 100 ரூபா, 150 ரூபா அந்த ரேட்டில் நிறைய இடத்துல இப்போ வந்து இதில் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே விற்கிறாங்க இதெல்லாம். ஸோ அதனால் ரெடிமேட் ஹஸ் பிகம் ஃபார் தி மாசஸ். தைக்கணும்னா சூட்டு தைக்கணும்னு சொன்னான்னா ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அது வந்து நீங்கள் மேரேஜுக்கு பிரைட் குரூமாக இருந்தால் தான் ஒரு தடவை தைச்சிக்கலாம். அதாவது ஜோக் கூட விட்டு சூட்டு தைக்கணும்னு அவன் போனான் நான் டெய்லர்கிட்ட, உடனே இன்கம் டேக்ஸ் வந்துருக்கோம். உனக்கு எங்கேருந்து அத்தனை பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால் இட்ஸ் நாட் அ ஜோக். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுது. டெய்லரே முன்னாடியெல்லாம் நான் ஸ்கூலில் படிக்கிற போதெல்லாம் ஒரு தெருக்கு 2 டெய்லராக இருப்பாங்க. இப்போ அதையே தேடி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி விமனும் சொல்கிறாங்க, ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது இல்லை, எல்லாம் ரெடிமேடு தான். எடுத்துக்கோ, இதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கோட் வாங்க போனேன் ரெடிமேடு. அவங்க ஒன்றும் ஒழுங்காக வரல. இந்த கோட் நம்பரு என்னோட அவன் சொன்னால் அதை இப்போ இதே வாங்கிக்கோங்க சார். நான் சொன்னேன் இது ரொம்ப டைட்டாக இருக்கு. என்ன பரவாயில்ல சார் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஜிம்முக்கு போங்க ஒரு 2 மாதம், அதுக்கப்புறம் இந்த கோட்டு உங்களுக்கு சரியாயிடும். அந்த மாதிரி ரெடிமேடு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. தைக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி தான் ஷூஸு, அதே மாதிரி தான் செப்பல்ஸு, எல்லா இடத்துக்கும் இதே மாதிரி ஆகிடுச்சு. அதனால் மகத்தான மாறுதல் வருது. அந்த மாதிரி அதையே சொன்னேன் நான் குருதாஸ் தாஸ்குப்தாட்ட. அவர் சிரிச்சார். நீ ரொம்ப இந்த மாதிரிலாம் வந்து பேசி இது பண்ண முடியாது, டோட்டலி அகெயின்ஸ்ட் கம்ப்யூட்டரைசேஷன்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் கொஞ்சம் கம்மியாச்சு. அப்புறம் வந்துடுத்து கம்ப்யூட்டர்லாம் வந்து இன்டர்நெட் வந்து இப்போ யாரும் பேங்க் பிரான்ச்சே போகிறதில்ல. எப்போது போகிறாங்க, இந்த ஏடிஎம் மாதிரி போயிட்டு பணத்தை எடுத்துன்னு வந்துடுறாங்க. பிரான்ச்சுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப ஓல்டு பீப்புளாக இருக்கும். பென்ஷனர்ஸு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்லாட்டா வந்து பாஸ்புக் அப்டேட் பண்ணி கொடுங்கன்னா. தவிர எல்லாம் இன்டர்நெட் மூலம் வந்துடுது. நெட் பேங்கிங் ஹஸ் பிகம். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்னொருத்தர்கிட்டேருந்து நம்ம பணத்தை வாங்குறது எல்லாமே. இது வந்து 5வது. 6வது வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டம். இந்த ஜிபே அந்த மாதிரி இருக்கிற பேமெண்ட் சிஸ்டம் அது அவ்வளோ தூரத்துக்கு பிக்கப் ஆகிடுது. இந்த ரெட் லைட்டு, இந்த பார்க்கிங், அது சாரி சிக்னல்லாம் கார் நின்னா அது விற்கிறவன் வந்து என்கிட்ட பைசா இல்லைன்னா பரவாயில்ல சார் ஜிபேயில் பண்ணுங்கன்னு இது காமிக்கிறான். அவன் அந்த கார்டை காமிக்கிறான். ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் வந்து பும்பு மாடுன்னு வருமே, அவன் அந்த மாட்டுக்கு ஒரு கார்டை மாட்டி வச்சிருக்கான். நீங்கள் வந்து இதை யூஸ் படுத்திக்கோங்க சார்ங்க. அந்த அளவுக்கு அது பாப்புலர் ஆகிடுது. இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்கிறாங்க அவங்க கேஷே எடுத்துன்னு போகிறது இல்லை, வெறும் மொபைல் ஃபோன் தான். குட்டி குட்டி பேமெண்ட்டுக்கெல்லாம் இந்த மொபைல் ஃபோனு தான் நாங்கள் யூஸ் படுத்துகிறோம். பெரிய பேமெண்ட்டுக்கு பேங்க் இன்டர்நெட் மூலம் என்இஎஃப்டி அந்த மாதிரி இதில் பண்ணுறோம். ஸோ அந்த காலத்தில் இவர் பேர் என்ன, சிதம்பரம் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுகிற போது இதெல்லாம் ஒர்க் ஆகுது, எங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்க போகிறதா, அந்த குட்டி கரிகா விற்கிறவளுக்கு எப்படி இதெல்லாம் வந்து புரியும், அது இதுன்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ குட்டி கரிகா விற்கிறவ தான் வந்து அந்த ஜிபேக்கு வச்சுட்டு இருக்காங்க. அது அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ஏதோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னா பில்லியன்ஸில் போயிடுது. அதே மாதிரி அமௌண்ட்டும் பில்லியன்ஸில் போயிடுது. இது ஒரு வேடிக்கை என்னென்னா, இந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற நிறையா கண்ட்ரிஸ் இதை வந்து அக்ரி பண்ணி அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. பெருவில் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இஃப் தே ஆர் ஹாப்பி இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் இன் லட்டின் அமெரிக்கா. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு, அவ்வளோ தூரத்துக்கு வந்து பரவி உலகம் எல்லாம் போகிறது. அடுத்த லாஸ்ட் அது மோஸ்ட் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, இவிஎம், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு, அதை பற்றி. ஜெயிச்சா எல்லா இவிஎம் ரொம்ப கரெக்டும்பாங்க, தோத்தா ஐயோ இவிஎம். இது வந்து நான் வந்து ஸ்கூலில் கிரிக்கெட் ஆடுற போது அது நடக்கும். தோற்று போயிட்டேன்னா அதாவது காரணம் சொல்கிறது உண்டு, கிரீஸ் வந்து ஒழுங்காக போடல அப்படின்னு. அது அது பேட்டில் உரசக்கூட இல்லை பால் அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணுறது எல்லாம் உண்டு. ஜெயிச்சுட்டா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையப்படுறது இல்லை. அதே மாதிரி தான் இப்போ இந்த இவிஎம்மை உருட்டுன்னு உருட்டுறாங்க.
இது மகத்தான, இஃப் யூ ஆஸ்க் மீ, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் இன் இந்தியா இந்த ரீசெண்ட் டைம் இஸ் இவிஎம். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, சுஜாதான்னு தமிழில் எழுத்தாளர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்த டீமில் இருந்தார். நான் இந்த டீம் ஆல் மெம்பர்ஸை பார்த்துருக்கேன். எல்லாரும் எந்த உலகத்தில் வேற எந்த நாட்டில் இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருந்தா ஊர் ஊராக அவங்கள அழிச்சுன்னு போய் அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி மீட்டிங் போட்டுலாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் கிடையாது. நீ கண்டுபிடி, அதெல்லாம் சரி, உனக்கு அதான் வேலை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் இந்த இவிஎம்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை சார், இந்த டெஸ்கில் கேல்குலேட்டர் வச்சு, ஃபோன் கேல்குலேட்டர் இல்லை, ஒரிஜினல் கேல்குலேட்டர் அதுதான் சார். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து யூ கெனாட் என்டர் இன் டு தட். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டலோன் பேசிஸில் இருக்கிற பேட்டரி ஆப்ரேட்டட் சிஸ்டம். என்னோட கால்குலேட்டருக்குள்ளே நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அந்த கால்குலேட்டரே எடுத்து அதையே ஓப்பன் பண்ணி பார்த்தால் ஒழிய. அதனால் இட் இஸ் நாட் கனெக்டட் டு எனி திங். இட் இஸ் அ பை இட் செல்ஃப் ஸ்டாண்டலோன் திங். அதை வந்து அவ்வளோ பிரமாதமான விஷயம். 100 பில்லியன் US$ எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு. ஆனால் உள்ளூர்காரன் வந்து இதை வந்து திருப்பி திருப்பி இந்த அப்போசிஷன், இவன் ரூலிங்கில் இருந்தால் அவன் அப்போசிஷனில் இருந்தால், அவன் ரூலிங்கில் இருந்து இவன் அப்போசிஷனில் இருந்தால் இதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இப்போ அட்லாண்டாவில் போன மாதமும் போன 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு தேர்தல் லோக்கல் இது பண்ணணும், அவங்க பேரண்ட் டீச்சர்ஸ் இதில். அப்போ வந்து இந்த இவிஎம் யூஸ் படுத்தலான்னு யாரோ ஒருத்தன் சஜஸ்ட் பண்ணால் எல்லாரும் நல்ல பாயிண்ட்டுன்னாங்க. கடைசி நிமிஷத்தில் என்ன ஆயிடுதுன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ஊர்லேயே சார் அப்போசிஷன் லீடரே வந்து இது நியாயம் இல்லை, இது வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம எப்படி அதை வாங்குறதுன்னு விட்டுட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சொந்த செலவிலேயே சூன்யம் வச்சுக்கிறதுல நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க. யானை தன் தலையிலே மண்ணவாரை போட்டுக்கிற மாதிரி நல்ல இவிஎம் எல்லா உலகத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதே தான் 1980, 70, 80 ஆச்சு. இந்த இந்த இங்க் வைக்கிறப்பாங்கல்ல, அந்த இங்க் வந்து மைசூரில் ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறது. அது ரொம்ப பிரமாதமான இங்க். அதுதான் வந்து தேர்தலில் இன்னைக்கு பொழுதுல நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் வந்து அதை பற்றி ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க அரசியல்வாதிகள்லாம். எல்லா கட்சியும் நான் ப்ளேம் பண்ணுவதில்லை. 1970 ஐயோ அதை வந்து இது பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம், அதை திருப்பி திருப்பி போட முடியாது, அது இதுன்னு சொல்லி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அது பிரமாதமாக பண்ணியிருக்கலாம். நம்ம அதுக்கு பதிலாக இப்போ வந்து ஒரு மெழுகு இது மாதிரி அது ஒரு யூரோப்பில் ஒரு கம்பெனி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சொந்த செலவில் சூன்யம் போடுறதுல நம்மளை மாதிரி யாருமே கிடையாது. இந்த இவிஎம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் மேஜர் இன்னோவேஷன், அதை நம்ம ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த VP80 கூட வந்துடுது. இல்லை அது வந்து சுப்பிரமணியம் சாமி நிறைய பேர்லாம் அதெல்லாம் ஆர்கியூ பண்ணி பிரிண்டில் எடுத்து அது என்ன வருதோ அதை எடுக்கலாம். அதனால் செக்கும் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப பிரமாதம் இல்லை. நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு சேலஞ்சு மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வந்து இந்த இவிஎம் வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும்னு காமிங்கன்னு சொன்னாங்க. அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. அது 2-3 பார்ட்டி தான் போச்சு. சிபிஐ போச்சு, அப்புறம் ஆப் போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது யாருமே போகல. இதெல்லாம் வெளியில் கத்துறாங்களே ஒழிய ப்ரூஃப் பண்ணோம், அதை உட்காந்து உழைச்சி அது கண்டுபிடிக்கணும். அதில் இருக்கிற தவறு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது ஸ்டாண்டலோன் கால்குலேட்டர். அதில் ஒன்றுமே மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வழிவகைகளே இல்லை. ஸோ அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இவிஎம். அதுக்கு அத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் ஈகர் டு பை ஃப்ரம் அஸ். அதில் இந்த டெக்னாலஜியை இது நம்ம கண்டுபிடிச்சதுக்கு இதுக்கு இவங்களுக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறது அதை விடுங்க, டிப்ரிஷியேட் பண்ணாது இருந்தால் போகிறோம். உங்களுக்கு ஒரு விவசாயம் இல்லாத போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில். ஏதாவது ஒரு நல்லது பண்ணு, நல்லது கண்டுபிடிச்சு அவனுக்கு வந்து மாலை போடுறதை விட்டு அவன் மேலே வந்து நம்ம மண்ணை தூக்கி போடுறோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. நியாயம் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு மாறுதலுக்காக நம்ம பண்ண அச்சீவ்மெண்ட்டு இது. நான் வந்து NDA, UPA அந்த மாதிரி இல்லை, எல்லாரும் இதில் இன்வால்வ்டு இந்த அச்சீவ்மெண்ட்டில். வெவ்வேறு காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஜோதிபா சொல்லிருந்து ஆரம்பித்து
இது நரேந்திர மோடி வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பீப்புள் ஹவ் கண்ட்ரிபியூட்டட் டு திஸ் ஆல் தி கிரேட் டெவலப்மெண்ட்ஸ் விச் ஹவ் டேக்கன் பிளேஸ். அதனால ஓரளவுக்கு வந்து லஞ்சமும் குறைஞ்சிருக்கு. ரயில்வே ரிசர்வேஷன், பாஸ்போர்ட்டு இதெல்லாம் நான் சொன்னேன். அதனால இதை வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண நம்மளுக்குள்ளேயே ஒரு விதமான தாக்கம் இருக்கணும். ஒரு விதமான என்ன சொல்றது, கோட்பாடு. அவன் பண்ணாங்கிறத விட அது என்ன அளவுக்கு பெனிஃபிட் தருது நம்மளுக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருக்கணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். வணக்கம், நன்றி.